ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. ஸோ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம் ஹோட்டலில். ஸோ காலையில் தரிசனம் முடிஞ்சது எங்களுக்கு. ஸோ நான் அது திருப்பி போனோம், இன்றைக்கும் போனோம் டியூஸ்டே. அண்ட் இப்போ டிஃபன் சாப்பிடணும், போய் காஃபி குடிச்சிட்டு வந்தோம், டிஃபன் சாப்பிடணும். இப்போ நேற்று ஒரு ஆட்டோக்காரர் மாட்டினாரு, அவர்கிட்ட டீலிங் பேசிகிட்டு இருக்கான் இவன் நன்மை. சரி, இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். Finally, auto confirmed. ஸோ லோக்கல் சைட் சீயிங், அதுக்கப்புறம் டேம் அண்ட் டியூ, அந்த யூனியன் டெரிட்டரி அங்கே இருக்குங்க, அங்கே போகிறோம். ஆட்டோ பேசியிருக்கோம், 2700 பேசியிருக்கோங்க. ஐயோ. ஸோ ஆளுக்கு 900 ரூபா வர மாதிரி. எங்களோட இடத்துல நிற்க வச்சுட்டு அவர் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணுமாமா. அவர் அதுக்கு அடிக்க போயிருக்காரு. வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க, வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க சொல்லி கெஞ்சுறாரு. நாங்கள் எங்கடா இப்போ போகிறோம், எங்களுக்கு எங்கே என்ன தெரியும் போகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படி. ஒரு ஹைவேல நிப்பாட்டி அவங்க டீ குடிக்கிறாங்க. ஸோ அதான் மேட்ரு. ஸோ இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் போகணும், 40 மினிட்ஸ் காட்டுது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குங்க, 86, 88 அந்த மாதிரி. மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஎன்எஸ் குக்ரி. ஸோ இவன் தான் 1971 வார் ஹீரோங்க. இந்தியா பாகிஸ்தான் வாரில் இவங்கள தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. વસ્તુ સ્થિતિ ના રહી ગઈ, તકલીફ મને એ રડી છે. બાકસ કરે રહી એ તો આ બાજુ આ બાજુ તો નીચે બેઠો ભાઈ, પછી જો આ બાજુ જો.
ஸோ இவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க லஞ்சு. ஹோட்டல் ஜாய்க்காவான். நம்மளால முடியாதடா சாமி. நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன். ஆனால் இந்த சாப்பாடுலாம் என்னால் சாப்பிட முடியாது. எல்லாத்துலேயுமே இனிப்புங்க. நீங்கள் எது எடுத்தாலும் இனிப்பாக தான் இருக்கும். என்னால் அதெல்லாம் முடியாது. நான் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்டு இனிப்பாலாம் என்னால் சாப்பிடவே முடியாது. ஸோ நான் இன்னைக்கு பட்னி தான் நினைக்கிறேன். மத்தியானம் நைட்டுக்கு தான். ஸோ ஆட்டோலேயே உட்காந்துடுறோம் போயிட்டு. ஈயப்பா, அதாங்க மேட்ரு. இவனுங்க எது கொடுத்தாலும் பரவாயில்ல, கல்ல குடிசியாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ரேஞ்சுக்கு இறங்கிட்டானுங்க இவனுங்க 2 பேரும். நல்லா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன்டா. அப்போ அவனுக்கு வந்து சாயின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து உடம்புக்கு ஆகாது, பொட்டேட்டோ ஆகாது, லேடிஸ் ஃபிங்கர் ஆகாது, எதுவுமே ஆகுது. இருந்தாலும் எல்லாரும் போட்டு தாக்கிடுறான். அவன் உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் வந்து தொலைச்சிருச்சு பாவம். இவன் என்னடான்னா இவன் நார்த் இந்தியனாவே மாறிட்டான் ஒருத்தன், இன்னொருத்தன். இவனுக்கு 2 பேரும் ஆந்திராக்காரனுங்க. ஆனால் எப்போ இவனுக்கு நார்த்தாக மாறிட்டானுங்கன்னு தெரில, இல்லை இங்கே வந்து மாறிட்டானுங்களான்னு தெரில. எது கொடுத்தாலும் அமிர்தம் மாதிரி சாப்பிட்றானுங்க. முடியலப்பா. ஸோ அங்கே கங்கேஸ்வர் மகாதேவ் அப்படின்னு கோயில் போனவங்க, அங்கே அலையே இல்லைங்க, வெறும் தண்ணி சும்மா பேருக்கு வந்து போயிடுச்சு. அந்த யூடியூப்பில் அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் காட்டினாங்க மாதிரிலாம் கிடையாது. இவனுங்க இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு சொல்லியிருக்கானுங்கன்ட்டு நான் யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்தேன். அது வந்து டைம் இருக்குமா, காலாங்காத்தால் போகணும் இல்லை சாயந்தரம் போகணுமா. ஸோ அந்த டைமில் போனது உங்களுக்கு அலை இருக்கும், மதியான நேரத்தில் அலை இருக்காது அப்படின்னா. நான் நினச்சேன் ஏன்டா கடல் தானே, எப்போ போனாலும் அலை தான் அடிக்க தானே போகுதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலேயே போயிடுங்க, இல்லை சாயந்தரமாக போகணும். அந்த மாதிரி தான். இல்லாட்டி என்ன கேட்டால் பெட்டர் எதுன்னா டமான் டியூவில் ஒரு நாள் தங்கிடுங்க. ஸோ அந்த சி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டமான் டியூ. நான்வெஜ் ஃபுட்டும் கிடைக்கும் அங்கே. ஸோ நீங்கள் குஜராத்லேருந்து போயிட்டு உடனே வந்துடுவேன்னா முடியாது. ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அந்த அலை டைமுக்கு போனால் ஓகே. நீங்கள் அலை டைமுக்கு போகல அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது ஒன்று. அப்புறம் அந்த ஐஎன்எஸ் ஷிப், ஐ மீன் அவங்களுக்கு இன்னும் இருந்துச்சு. அது நான் போகவே இல்லைங்க. உள்ளேன்னா வெயில் பொழந்து கட்டிருச்சுங்க அந்த டைமில். ஃபோர்ட்டுக்கும் போகல, ஏன்னா அங்கேயும் வெயிலுன்னாங்க. ஸோ ஒன்றும் இருக்காது, ரொம்ப மாடர்னாக ஆக்கிட்டாங்க. அதை பழைய ஃபோர்ட்டு கிடையாது, அது எல்லாம் ரீஒர்க்லாம் பண்ணி ரீமாடலிங்லாம் பண்ணிட்டாங்க. அது அப்படியே சொன்னதால நாங்கள் உள்ளே போகல. அப்புறம் அந்த கோயில் ஒன்று போனோம். இப்போ அந்த கிர்சாசன் சொல்லி ஒரு இடம் இருக்குங்க, அது வந்து ஜங்கிள் சஃபாரி, லைன் சஃபாரி. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். அது முடிச்சு ஸோ அதாங்க மேட்ரு. எதுவும் சொல்லிட்டு இருந்தேனே தெரில, மறந்துட்டேன். அதான் லைன் சஃபாரி போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். தெரில லைன் பார்க்க முடியுமா இல்லையான்னு. ஸோ மக்களே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோக்ஷ் பீப்புள்னு சொல்லியிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா அரசு மரமுங்க. ஸோ இங்கே தான் கிருஷ்ணர் வந்து இந்த யாதவ குலத்துக்கே அப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி இது பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதியிலேருந்து வர தண்ணிங்க. ஸோ இங்கே தான் நிறைய பேர் பித்ரு காரியம்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இதுதான் கிர்சாசன் போகிற ரூட்டுங்க. ரூட்டை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. எது பார்த்தாலும் சிங்கம் ஞாபகம் தாங்க வருது. மொத்தத்தில் வந்துட்டோங்க. ஆட்டோ வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டோம். ஸோ போகும்போதும் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு. எனிவே, ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்துடுங்க. நீங்கள் இந்த ஜீப்லாம் புக் பண்ணிங்கன்னா அங்கே ரொம்ப தூரத்தில் இறக்கி ரொம்ப காசு அதிகமாக வாங்குவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணுறது தான், சஃபாரி பஸ்ஸில் போகிறது தான் பெஸ்ட்டு. అనుకోవడం వరకే ఉంటుంది మనం. ఇక 8 minutes. ஸோ மத்தியானம் சாப்பிடாதால இப்போ சாண்ட்விச் சாப்பிட்டேன். அது சாண்ட்விச்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஓகே. அது சொல்ல லைனில் நிற்க சொல்கிறாங்க.
టూ 3 ఫస్ట్ వచ్చింది. విండోలు వస్తాయి, రెండు విండోలు రావు. డిసైడెడ్ అంటే సెకండ్. ஸோ மக்களே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலும் அந்த புக்கிங் ரிசிப்ட் ஃபோனில் இருக்கிற பிடிஎஃப் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆஃப்லைன் கவுண்டர் இருக்கும், அங்கே போய் காட்டினா இங்கே இந்த மாதிரி ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போய் டிரைவர்கிட்ட காட்டினா அவர் ஏற விடுவார், இல்லாட்டி ஏற விட மாட்டார். நம்ம ஜாலியாக ஆன்லைன் பண்ணுறோம் சொல்லிட்டு குருகுலம் ஓடி போகக்கூடாது. அப்படி தான் ஓடி போனேன், கிளம்பா தம்பின்னு சொல்லிட்டாங்க என்ன. तात्कालिक द्वारा बस पर किनको बस में भेजी जाए, जो इन पर बस निकल जाएगी टिकट का कोई नंबर नहीं मिलेगा। எனக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்றது தாங்க பிடிக்கும். ஸோ பேசி வந்துட்டேன் ஃப்ரண்ட்ல, அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சைடு கவர் பண்ணலாம், நம்ம ஒரு சிங்கத்தாச்சு பார்த்தாலும் போதும் எனக்கு. હવે ગમે એ વસ્તુ અવાજ નો કરતા હોય, અવાજ ની મનાય પેલા અવાજ આ બારમ કે દેખો. ભાઈ અવાજ નો કરો.
மக்களே இதுதான் ஸ்ரீ பால்கா தீர்த். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த இடம் தான் கிருஷ்ணர் வந்து அவரோட அவதாரத்தை வந்து முடித்தார் இங்கே தான். ஸோ ஒரு ஹண்டர் அவர் காலில் அம்பு விடுவார், அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவார் கிருஷ்ணர். அவரோட டிவைன் ஃபார்ம் திருப்பி நாராயணராவாக மாறி போகிற இடம் இங்கே தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உள்ள கோவில். ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அலௌடு. ஸோ போக முடியாதவங்க பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள சிவன் கோயில் கூட இருக்கும். அங்கே சிவனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பெல்லெல்லாம் கேட்கும், சவுண்டெல்லாம். ஸோ அதெல்லாம் அதுதான் சிவனை நான் வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா நான் அப்படியே ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகிட்டேன் அவரை பார்த்து. பார்வதி பற்றி ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பான்கங்கா. ஸோ இது வந்து ஸ்வயம்பு சிவலிங்கம். 2 சிவலிங்கம் இருக்கும் கோயில் பின்னாடி. கோயில் தெரியுதுங்களா, அதான் சோம்நாத் கோவில். ஸோ இது வந்து ஸ்வயம்பு சிவலிங்கம் 2 இருக்கும் இங்கே. ஸோ அந்த காலத்துலேருந்தே இருக்கிற யுகத்துலேருந்தே இருக்குன்னு சொல்லி பேச்சுங்க. டைம் 7 o'clock. 7 o'clock time. Short. बाबू करो. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரிய பகவான் கோயிலுங்க. ஸோ சூரியனுக்குன்னு செப்பரேட்டாக கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அந்த பூசாரையை கட்டினது தான் இது. இந்த ஆரஞ்சு எல்லோ டிவிக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ சூரிய பகவானோட கயிறு தாங்க இது. ஸோ கோசாலா இருந்ததுங்க, அதை பார்த்தேன். ஸோ அதுக்கு ஒரு 101 ரூபா டொனேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை பார்த்து என் தம்பியும் டொனேட் பண்ணியிருந்தான் கோசாலைக்கு. ஸோ பின்னாடி கோசாலை இதுதாங்க. எல்லாருக்கும் பேர் எழுதி வச்சுருக்காங்க, லக்ஷ்மி, ராதா, பார்வதி, ஷியாமா அப்படின்னு சொல்லி. நைஸ். ஸோ இதுதாங்க கோயில், ஸ்ரீ காம்நாத் மகாதேவ் சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் போனோங்க. திரிவேணி சங்கமம் பார்த்தீங்கன்னா 3 நதி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிரன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கபிலா, 3வது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி. ஸோ சரஸ்வதி நதி நம்மளுக்கு தெரியாதுங்க, அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்ரீ கோலோக் தாம் தீர்த்துங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த இடத்துல கிருஷ்ணரோட காலில் அம்பு குத்திருக்கும் இல்லைங்களா. அந்த அம்பு குத்தி அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு வருவார். அந்த திரிவேணி சங்கமமில் தான் அவர் வந்து குளிப்பார். குளிச்சிட்ட அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல தான் அவர் வந்து இந்த பூமியை விட்டு போயிடுவார். ஸோ அது வந்து அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே கார்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கீதா மந்திர் சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன அந்த கீதோபதேசம் எல்லாமே வர்சஸ் எழுதியிருப்பாங்க இதில். நான் அதெல்லாம் படிக்கலை, பட் வீடியோ மட்டும் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்தேவ் குஃபான் இருக்குங்க. ஸோ கிருஷ்ணரோட பிரதர் பலராமர், இதை பார்த்தீங்களா, அவரோட காலோட இதுங்க. அந்த அச்சு அப்படியே கார்வ் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணரோடதும் இருக்கும், அவரோட பிரதர் பலராமரோடதும் இருக்கும். இந்த கீதா மந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண் மந்திர் இருக்கும். ஸோ இந்த கோயில் ஒட்டியே அந்த ஹிரன் நதி இருக்குங்க.
ஸோ இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சரண பாதுகாங்க அப்படின்னா கிருஷ்ணரோட கால். ஸோ நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. போக முடியாதவங்க அட்லீஸ்ட் டிஜிட்டலாக நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஸோ விலாகோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இது கீதா மந்திர். ஸோ இந்த விலாக் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு துவாரகா போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஸோ அதை நான் வேறு நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய்.